இசையமைப்பாளர் எஸ் தமன் அனிருத்துக்கு தெலுங்குல கிடைக்கிற வாய்ப்பு எனக்கு தமிழ்ல எளிதா கிடைக்க மாட்டேங்குது. தெலுங்குல வரவங்க பணத்துக்காக தான் வராங்க. உண்மையான அர்ப்பணிப்போட இங்க ஒர்க் பண்றதில்ல அப்படின்றாரு. இவர் தமன் எனக்கு தமிழ்ல வாய்ப்பு கிடைக்கல அப்படின்றாரு. தமிழ்ல வாய்ப்பு கிடைச்சா தமன் ஃப்ரீயா பண்ணி கொடுப்பாரா? புரியல, இது என்ன கருத்து அப்படின்னா, பணத்துக்காண்டி தானே எல்லாரும் வேலை பார்க்குறாங்க. தமன் மியூசிக் டைரக்டராக இருக்காரு, தெலுங்குல ஒரு பாப்புலரான மியூசிக் டைரக்டராக இருக்காரு. தமன் அவர் படங்கள் பண்ணுற படங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக மியூசிக் பண்ணி எனக்கு என்னமோ ஒரு காழ்ப்புணர்ச்சியோட பேசுகிற மாதிரி தான் தெரியுது. அனிருத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் அறிமுகமான ஒரு மியூசிக் டைரக்டர் இந்திய அளவில் ஒரு பாப்புலரான மியூசிக் டைரக்டராக இருக்காரு. பாலிவுட் படங்களுக்கு போடுறாரு, தெலுங்கு படங்களுக்கு போடுறாரு, தமிழ் படங்களுக்கு போடுறாரு. ஸோ ஒரு மிக முக்கியமான ஒரு மியூசிக் டைரக்டர் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் அவங்கெல்லாம் கூட கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆகிட்டாங்க. இன்னைக்கு கரண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு மிக பாப்புலரான ஒரு ட்ரெண்டுக்கு பாட்டு போடக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர் அனிருத் இருக்காரு. தமன் அவர் ஒரு பிரபலமான இசையமைப்பாளர், தெலுங்குல இருக்காரு. ஆல்ரெடி தெலுங்கு படங்கள் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு, வெற்றி படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இப்போ சமீபத்தில் கூட பவன் கல்யாண வச்சு எடுத்தாரு ஓஜி, அந்த படம் கூட பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அந்த பாடல்கள் கூட பேசப்பட்ட பாடல்களாக இருக்கு. ஏதோ ஒரு தளத்தில் உங்களுக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்கு சார். எல்லா தளத்துக்கும் நீங்கள் நகரணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய திறமைகளை தான் வளர்த்துக்க நினைக்கணுமே தவிர மற்றவர்களை குற்றம் சாட்டுறதுனால எந்த விதமான பலனும் கிடையாது. அதாவது இந்த மாதிரி காழ்ப்புணர்ச்சி தான் இது, முழுக்க முழுக்க காழ்ப்புணர்ச்சி தான். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவர்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இசையமைப்பாளர் எஸ் தமன் தொடர்ச்சியாக அனிருத் குறித்து பல்வேறு கருத்துக்களை, சர்ச்சையான கருத்துக்களை சொல்லிட்டு வர்றாரு. சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா, தெலுங்கு மீடியாவில் நினைக்கிறேன், அதில் கொடுத்த பேட்டியில் அனிருத்துக்கு தெலுங்குல கிடைக்கிற வாய்ப்பு எனக்கு தமிழில் எளிதாக கிடைக்க மாட்டேங்குது. தெலுங்குல வரவங்க பணத்துக்காக தான் வராங்க. உண்மையான அர்ப்பணிப்போட இங்கே ஒர்க் பண்ணுறது, இயக்குனர்னாலும் சரி, இல்லைனா மியூசிக் டேரக்டர்னாலும் சரி, பணத்துக்காக தான் வராங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? உங்களோட ஒப்பீனியன் என்ன? தெலுங்குல போய் தமிழ் மியூசிக் டைரக்டர்ஸ் மியூசிக் பண்ணும்போது பணத்துக்காண்டி தான் வராங்க அப்படின்னா, இவர் தமன் எனக்கு தமிழில் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்றாரு. இப்போ தமிழில் வாய்ப்பு கிடைச்சா தமன் ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பாரா? புரியல, இது என்ன கருத்து அப்படின்னா, பணத்துக்காண்டி தானே எல்லாரும் வேலை பார்க்குறாங்க. தமன் மியூசிக் டைரக்டராக இருக்காரு, தெலுங்குல ஒரு பாப்புலரான மியூசிக் டைரக்டராக இருக்காரு. தமன் அவர் படங்கள் பண்ணுற படங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக மியூசிக் பண்ணிட்டு இருக்காரா? இது என்ன கருத்து? இது எப்படி எடுத்துக்கிறதுனே நமக்கு தெரியல. அதாவது தமனை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் இது முதல் தடவை இல்லை. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பின் மிரானா ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் அனிருத்தை பற்றி பேசும்போது எனக்கு என்னமோ ஒரு காழ்ப்புணர்ச்சியோட பேசுகிற மாதிரி தான் தெரியுது. அனிருத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் அறிமுகமான ஒரு மியூசிக் டைரக்டர் இந்திய அளவில் ஒரு பாப்புலரான மியூசிக் டைரக்டராக இருக்காரு. பாலிவுட் படங்களுக்கு போடுறாரு, தெலுங்கு படங்களுக்கு போடுறாரு, தமிழ் படங்களுக்கு போடுறாரு. ஸோ ஒரு மிக முக்கியமான ஒரு மியூசிக் டைரக்டர் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் அவங்கெல்லாம் கூட கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆகிட்டாங்க. இன்னைக்கு கரண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு மிக பாப்புலரான ஒரு ட்ரெண்டுக்கு பாட்டு போடக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர் அனிருத் இருக்காரு. இப்போ ரஜினிகாந்த்லேருந்து, கமலஹாசன்லேருந்து, விஜய் அஜித்லேருந்து, சூர்யாவிலேருந்து இன்னைக்கு இருக்கிற எல்லா பிரபலங்களும், சிவகார்த்திகேயன் உட்பட பார்த்தீங்கன்னா அனிருத்தோட மியூசிக் தான் வேணும்னு டிமாண்ட் பண்ணுறாங்க. பல பிரபலங்களுக்கு தொடர்ந்து அனிருத் தான் மியூசிக் போட்டுட்டு இருக்காரு. இப்போ உச்ச நட்சத்திரமா இருக்கிற கமலஹாசன், ரஜினிகாந்த், விஜய் அஜித்தே அனிருத் மியூசிக் தான் வேணும் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு அவர் இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்காரு. இன்னைக்கு அனிருத் யங்ஸ்டர்ஸ் உடைய பல்ஸை பிடிச்சி மியூசிக் போடுறாரு. அனிருத்தோட பாடல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடையுது. இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லை, இப்போ ஜனநாயகனில் ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்துச்சு இல்லையா, அந்த பாட்டு கூட பார்த்தீங்கன்னா முதல்ல கேட்கும் போது கொஞ்சம் சுமாராக இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஆனால் கேட்க பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஒரு மாசான சாங்காக இருக்குது. ஸோ அவர் இன்னைக்கு கரண்ட்டில் இருக்காரு. அப்படி இருக்கும்போது தமிழில் மியூசிக் போகிற மாதிரி பாலிவுட்டில் போகிறார். ஜவான் படத்துக்குலாம் அனிருத் தான் மியூசிக் போட்டிருக்காரு. இப்போ தெலுங்குலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய படங்களுக்கு அவருக்கு ஆஃபர் வருது. அன்னை சார் தமிழில் ஒரு பிரபல நடிகர்களுக்கு மியூசிக் போடும்போதே ஒரு பிரபலமான இசையமைப்பாளராக இருக்காரு. பாலிவுட்டில் போகிறார், ஷாருக் கான் படத்துக்கு போடுறாரு. இந்த மாதிரி இருக்கும்போது தெலுங்குல இருக்கிற பிரபலமான நடிகர்கள் அவங்களுடைய படத்துக்கு அனிருத் மியூசிக் போட்டால் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கறது நியாயந்தான. சினிமாவே மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா என்னதான் நீங்கள் கலை, ஆர்ட் அது இதுன்னு சொன்னால் கூட அல்டிமேட்டா இதனுடைய கோல் என்னவா இருக்கு அப்படின்னா, இது வியாபாரம் தான், முழுக்க சினிமா வியாபாரம் தான்.
பணம் போட்டு பணம் எடுக்கிறது தான் சினிமாவில். இல்லைன்னா வந்து 450 கோடி 350 கோடி 500 கோடின்னு போடுவாங்களா கலை சேவை பண்ணுறதுக்கு போடுறாங்க. அவங்க போட்ட பணத்தை டபுளாவோ ட்ரிபிளாவோ இல்லை வந்து போட்டதுக்கு மேலே ஒரு பெரிய லாபத்தை எடுக்கணும்னு தான் எல்லாருமே வந்து சினிமாவில் இருக்காங்க. சினிமாவில் இருக்கிற நடிகர்களாகட்டும், நடிகைகளாகட்டும், இசையமைப்பாளராகட்டும், ஒளிப்பதிலாகட்டும், இயக்குநர்களாகட்டும், தயாரிப்பாளர்களாகட்டும், யாராகட்டும் ஒரு உள் நோக்கம் என்ன அப்படின்னா அது வந்து வியாபாரம், முழுக்க முழுக்க வியாபாரம். ஒரே அதாவது 1-2 பேர் தான் நான் கலைக்காண்டி படம் பண்ணுறேன், கலை சேவை பண்ண வந்திருக்கேன் அப்படிலாம் சொல்லுவாங்களே தவிர முழுக்க முழுக்க வந்து இது வியாபாரம் போது, அதாவது 100க்கு 98%, 100க்கு 99% இது வியாபாரமாக தான் பார்க்கப்படுது. அப்படின்னும் போது பணம் வாங்காமல் யாருமே வேலை செய்ய மாட்டாங்க. அவங்களுடைய புகழுக்கும் பேருக்கும் ஏற்ற மாதிரி அந்த பணம் வந்து நிர்ணயிக்கப்படுது. இங்கே வந்து யாருக்கு என்ன சம்பளம்னு நம்ம சொல்ல முடியுமா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சம்பளம் இருக்கு. யார் என்ன சம்பளம் வாங்கணும், யார் என்ன சம்பளம் வாங்கக்கூடாது, ஏன் இவர், அதாவது இன்னைக்கு பல இசையமைப்பாளர்கள் இன்னைக்கு தமிழ் திரையில் இருக்காங்க. உச்சபட்ச இசையமைப்பாளராக வந்து இன்னைக்கு அனிருத் இருக்காரு. அனிருத்தினுடைய சம்பளம் இன்னைக்கு மேக்சிமம் பெய்டு மியூசிக் டைரக்டரா இன்னைக்கு இருக்காரு. ஏஆர் ரோமானும் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பெய்டு மியூசிக் டைரக்டரா இருக்காரு. ஸோ நீங்க ஏன் ஏஆர் ரோமானுக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்குறீங்க, அனிருத்துக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்குறீங்க, எங்களுக்கு கொடுக்கூடாதான்னு மற்றவர்கள் கேட்க முடியுமா? நிறைய இசையமைப்பாளர் இருக்காங்க, எத்தனையோ பேர் பாட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதாவது வந்து தெலுங்குல தமிழ் மியூசிக் டைரக்டர்ஸ் போய் படம் பண்றது காசுக்காண்டி தான் அப்படிங்கிறது ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட். ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியில கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். அவருக்கு வந்து தமிழ் வாய்ப்பு தரதுக்கு வாங்கன்னு கூப்பிடுறோம். அப்போ வந்து இலவசமா மியூசிக் போட சொல்லுங்க, போடுவாரா? எல்லாம் வந்து எப்படின்னா ஒருத்தர் பெருசா வளர்ந்துட்டார் சார். அதாவது நீங்க வெற்றி அடைஞ்சிருக்கீங்களா அப்படின்னா உங்களை தேடி வரவங்களை வச்சே நீங்க கண்டுபிடிச்சிடலாம், உங்களுக்கு தேடி வர வாய்ப்புகளை வச்சே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இருக்கும்போது அதாவது இளையராஜா போட்ட மியூசிக் இல்லையா, இளையராஜா கிட்ட எல்லாருமே போய் தவம் கிடந்தாங்களா இல்லையா? தயாரிப்பாளர்கள், இசையமைப்பாளர்கள், நடிகர்கள் எல்லாருமே இளையராஜா வீட்டு வாசல்ல காத்திருந்தாங்களா இல்லையா? ஸோ அந்த ஆளுமையை நீங்க கொண்டு வாங்க. நீங்க ஒரு படைப்பாளியா நீங்க வந்து உங்களுடைய ஆளுமையை முழுமையா காமிச்சீங்கன்னா அது வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா அந்த சினிமா என்பது வியாபாரம். அந்த வியாபாரத்துல யார் வந்து வெற்றியாளர்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பணம் கொடுப்பாங்க. அப்படி இளையராஜா அவருடைய திறமையை நிரூபிக்கலையா? எத்தனையோ ஆயிரக்கணக்கான படங்கள் வந்து இளையராஜா பண்ணலையா? அவருடைய பாடல்கள் வந்து பட்டி தொட்டியெல்லாம் முழங்குற மாதிரியான பாடல்கள் போடலையா? அதுக்கு அடுத்த வரிசையில் வந்து ஏஆர் ரஹ்மான் வந்தார். ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையா வந்து ஒரு காலத்துல வந்து ரொம்ப பாப்புலராக இருந்தார். அந்த ரோஜா, பம்பாய் அந்த படங்கள்லாம் வந்து ஏகப்பட்ட டிமாண்ட். ஏஆர் ரஹ்மான் மியூசிக் எப்படியாவது இருந்தால் நல்லா இருக்கும்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஏன் இளையராஜாட்ட ஒர்க் பண்ண ரஜினி நினைச்சாரு, இளையராஜாட்ட ஒர்க் பண்ண கமல் நினைச்சாரு, எல்லாருமே நினைக்க தானே செஞ்சாங்க. அப்போ ரஜினி இளையராஜாவோட தொடரலையே. அதாவது வந்து இளையராஜா மார்க்கெட் இருக்கும்போது இளையராஜாட்ட போனாங்க, அந்த மார்க்கெட் வந்து ஏஆர் ரஹ்மானுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது எல்லாருமே ஏஆர் ரஹ்மானுக்கு வந்தாங்க. அந்த மார்க்கெட் வந்து இன்னைக்கும் ஏஆர் ரஹ்மான் பாப்புலராக தான் இருக்காரு. நிறைய படங்களால் அவரால் ஒற்றுக்கொள்ள முடியல. அதே நேரத்தில் அனிருத் இன்னைக்கு வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு மியூசிக் போடுறாரு, ட்ரெண்டுக்கு மியூசிக் போடுறாருன்னு எல்லாருமே ஷிஃப்ட் ஆயிட்டாங்களா இல்லையா? ரஜினி, கமல்ல இருந்து எல்லாரும் ஷிஃப்ட் ஆயிட்டாங்க இல்லையா? ஸோ இதுதான் இயற்கை. நீங்க தமன் அவர் ஒரு பிரபலமான இசையமைப்பாளர், தெலுங்குல இருக்காரு. ஆல்ரெடி தெலுங்கு படங்கள் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு, வெற்றி படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இப்ப சமீபத்துல கூட பவன் கல்யாண வச்சு எடுத்தாரு ஓஜி, அந்த படம் கூட பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அந்த பாடல்கள் கூட வந்து பேசப்பட்ட பாடல்களா இருக்கு. ஏதோ ஒரு தளத்துல உங்களுக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்கு சார். எல்லா தளத்துக்கும் நீங்க நகரணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய திறமைகளை தான் வளர்த்துக்க நினைக்கணுமே தவிர மற்றவர்களை குற்றம் சாட்டுறதுனால எந்த விதமான பலனும் கிடையாது. அதாவது இந்த மாதிரி வந்து காழ்ப்புணர்ச்சி தான் இது, வந்து முழுக்க முழுக்க காழ்ப்புணர்ச்சி தான். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சார் நிறைய வழித்தடங்கள் அமைஞ்சிருச்சு. இப்ப நீங்க வந்து சாய் அபேங்கர்னு ஒரு பையன், சின்ன பையன் சொல்றாங்க. நான் ஏன் பையன் சொல்றேன்னா ரொம்ப யங்ஸ்டரா இருக்கிறதுனால சொல்றேன். ஒரு யங்ஸ்டர் அவர் உள்ள வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அடிச்சு நொறுக்கிறாரா இல்லையா? இன்னைக்கு பிரபலமான படங்கள் இசைமிக்கிறாரா இல்லையா? அவருக்கு வந்த வாய்ப்புகள் பாருங்க. நீங்க வந்து அட்லி பண்ற அல்லு அர்ஜுன் படத்துக்கு சாய் அபேங்கர் பண்றாரு, சூர்யாவோட கருப்பு படத்துக்கு சாய் அபேங்கர் பண்றாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிம்புவோட 49 இதுக்கு முன்னாடி பூஜை போட்டாங்க இல்லையா, அந்த படத்துக்கு சாய் அபேங்கர் கமிட் ஆயிருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டியூட் படம் சாய் அபேங்கர் பண்ணாரு. டியூட் படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. அந்த பாட்டு ஊரும் பிளட் எல்லாம் பாத்தீங்கன்னா மில்லியன் கணக்குல அந்த பாட்டு போச்சு. ஆமா, சார். இப்ப பிரதீப் ரங்கநாதன் ஏன் ஜெயிச்சாரு? பிரதீப் ரங்கநாதன் ஏன் இவ்வளவு பேர் வந்து கொண்டாடுறாங்க? 3 படத்துல தான் நடிச்சாரு. 3 படத்துல நடிச்ச ஒருத்தனுக்கு இவ்வளவு ஒரு நாயகனுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய பேர் கிடைச்சிச்சு, புகழ் கிடைச்சிச்சு? ட்ரெண்ட் சார். நீங்க ஆடியன்ஸோட பல்ஸை பிடிச்சிட்டீங்கன்னா அந்த உங்களுக்கு வெற்றியை கொண்டு போய் எந்த உயரத்துல வைக்கும்னு சொல்ல முடியாது சினிமா பொறுத்த வரைக்கும். அப்ப சாய் அபேங்கர் என்ன பண்ணாரு? முதல்ல படங்கள் 8 படம் கம்மிட் ஆயிருக்கு சாய் அபேங்கருக்கு. இப்போதைய நிலவரம் 10-12 படம் கம்மிட் ஆயிருக்கு, எல்லாமே பெரிய படங்கள். அப்ப சாய் அபேங்கர் வந்து சினிமா வாய்ப்பு தான் முதல்ல கிடைச்சிச்சா? கிடையாது. அவர் போட்ட ஆல்பம் சாங்ஸ் பார்த்தீங்கன்னா
ஒன்று 250 மில்லியன் நம்ம போயிருக்கு, இன்னொன்று 350 மில்லியன் போயிருக்கு. எப்படி நடந்துச்சு யூடியூப்ல, எப்படி நடந்துச்சு இந்த மேஜிக், எப்படி நடந்துச்சு? அவர்கிட்ட ஒரு திறமை இருந்துச்சு, அதை வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு வேறு ஒரு வழித்தடத்தை தேடினார். சினிமாவில் தான் நான் முதல்ல மியூசிக் டைரக்டர் ஆவேன்னு அவர் சொல்லலையே. அவர் ஒரு ஆல்பம் போட்டார், அந்த ஆல்பத்தை ஹிட் அடிச்சாரு, இன்னைக்கு வந்து வந்துட்டாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் ஆதின்னு வந்தாரு மியூசிக் டைரக்டர், அவரும் ஆல்பம் தான் போட்டாரு. எல்லாருமே சார் இன்னைக்கு அதாவது ஒரு காலத்துல வந்து வாய்ப்பு தேடுறதுக்கு ரொம்ப சிரமமா இருந்துச்சு. உங்களுடைய திறமைகள் என்னங்கிறது தயாரிப்பாளர்கள் இயக்குநர்களுக்கு தெரியாம இருந்துச்சு. அப்ப அந்த பட வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க அதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருந்தீங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு பல பல வழித்தடங்கள் இருக்கு. ஒரு இயக்குனராக முயற்சி பண்றவர் என்ன பண்றாருன்னா 2-3 ஷார்ட் பிலிம் எடுக்கிறாரு. ஒரு தயாரிப்பாளராக முயற்சி பண்றவர் என்னன்னா அதுக்கான முயற்சிகளை பண்றாரு. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இசையமைப்பாளர்கள் இன்னைக்கு வந்து அவங்களே சொந்தமா ஆல்பம் போடுறாங்க சார், சாங்ஸ் போடுறாங்க, ஆல்பம் போடுறாங்க. அந்த ஆல்பத்தை கொண்டு போய் தயாரிப்பாளர்கிட்ட காமிக்கிறாங்க. அதன் மூலமா வந்து வாய்ப்பு கிடைக்குது. எல்லாம் பல விதமான வாய்ப்புகளுக்கு இன்னைக்கு வந்து வழித்தடங்கள் இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் வந்து தமன் வந்து இப்படி குழம்பிக்கிட்டு இருக்குது சரியா நான் பார்க்கல. இவருக்கு பர்சனல் கால் பண்ணிச்சுனால 2 இண்டஸ்ட்ரியே சண்டை போடுற மாதிரி இவர் பேசுறாரு. தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் அனிருத் கிடைக்கிற வாய்ப்பு எனக்கு தமிழில் வாய்ப்பு கிடைக்கலன்னா, இதே தெலுங்கு இண்டஸ்ட்ரியை சேர்ந்த தேவ் ஸ்ரீ பிரசாத் அவர் இங்க இருக்கிற கமலுக்கு மியூசிக் போட்டிருக்காரு, விஜய் அவர்களுக்கு மியூசிக் போட்டிருக்காரு. சூர்யாவோட சிங்கத்துக்கு போட்ட பாட்டெல்லாம் பாத்தீங்களா, பட்டி தொட்டி எல்லாம் முழங்குச்சு. அந்த மாதிரி ஒரு சார், அதாவது நான் தான் சொல்றேன்ல, உங்களுடைய ஓஜி டேலண்ட், அதாவது ரியல் டேலண்ட் ஒன்று இருந்துச்சுன்னா அது எக்ஸ்போஸ் ஆகும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காவே எக்ஸ்போஸ் ஆகும். நிச்சயமா அது வந்து அடுத்த இடத்துக்கு உங்களை நகர்த்தி கூட்டு போகும். நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா தெலுங்கு மியூசிக் டைரக்டர் தான் டிஎஸ்பி அப்படின்னாலே இங்க வந்து அலறாங்க தமிழ்நாட்டு ரசிகர்கள். அந்த அளவுக்கு எப்படி பேர் எடுக்க முடிஞ்சிச்சு, தமிழ்நாட்டில் எப்படி அவ்வளவு வரவேற்பு கிடைச்சிச்சு? அவருடைய திறமைக்கு தான். எல்லா இடங்கள்லையுமே நல்லா கேட்டுங்க, எல்லா இடங்கள்லையுமே திறமையாளர்கள் என்னைக்குமே தோத்ததே இல்லை. திறமை உள்ளவர்கள் என்னைக்குமே வந்து வெற்றியாளர்களா இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வந்து சும்மா தேவையில்லாம, அதாவது இதெல்லாம் எப்படின்னா சார், ஒரு தனக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னா அந்த வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு நினைச்சு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த வாய்ப்பு உங்களுக்கும் வரணும்னா அதுக்கான உழைப்பை நீங்க போடணும், அதுக்கான எஃபர்ட்டை நீங்க எடுக்கணும், அதுக்கான திறமை உங்ககிட்ட இருக்கணும். எல்லாம் இருந்தா தானே வர முடியும். எல்லாரும் பெரிய ஆளா வந்துருவாங்களா? அதாவது ஒரு சினிமாவை நோக்கி 1,00,000 பேர் வராங்கன்னா அதுல வாய்ப்புகள் வந்து 10 பேருக்கு தான் வருது. அதுல உச்சத்துல இருக்கிறவங்க 4 பேரா தான் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு 4 பேர்ல ஒரு ஆளா நீங்க வரணும்னா அதுக்கான திறமை இருக்கணும், அதுக்கான உழைப்பு இருக்கணும், அதுக்கான கால்குலேஷன் இருக்கணும், எல்லாமும் இருக்கணும், சூட்சமம் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நீங்க வெற்றியாளராக வர முடியும். இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம தான் பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு அதாவது குறிப்பா பணத்துக்காகன்னு சொல்லி அழுத்தி சொல்றாருன்னா, இங்க தமிழ் இண்டஸ்ட்ரியை விட தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் அதிகமா சம்பளம் கொடுக்குறாங்களா? ஏன் கொடுத்தா என்ன, கொடுக்கத்தான் செய்வாங்க. கொடுத்தா என்ன, தமிழ்நாட்டினுடைய வியாபாரமும் தெலுங்குல உள்ள வியாபாரமும் அதை தாண்டின வியாபாரம் வந்து பாலிவுட்ல இருக்கு. தமிழ்நாடு அப்படின்னும் போது அதுக்கான ஊதியமும், தெலுங்கு படத்துக்கு போடும் போது அதுக்கான ஊதியமும், பாலிவுட்ல போடும் போது அதுக்கான ஊதியமும் கொடுக்கத்தான் படும். பட்ஜெட் பெருசு சார், வியாபாரங்கள் பெருசு, உங்களுக்கு வைடரான ஏரியா இருக்கு. விஜய் சேதுபதி வந்து ஒரு தமிழ் படத்துல 10 கோடி வாங்குறாருன்னா தெலுங்கு படத்துல வில்லனா நடிக்கிறதுக்கு 20 கோடி வாங்குறாரு. வாங்கதான் செய்வாரு. அந்த வியாபாரம் இருக்கிறதுனால அவங்க கொடுக்கதான் செய்வாங்க. அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. இங்க ஒரு விலை கிடைக்குதுன்னா சார், உங்க தோட்டத்துல வளர்ற கத்திரிக்காய் நீங்க அப்படியே பறிச்சுட்டு வந்து நம்ம கோயம்பேடு மார்க்கெட்ல வித்தா உங்களுக்கு 100 ரூபா கிடைக்குதுன்னா, நீங்க எடுத்துட்டு போய் டிரான்ஸ்போர்ட் பண்ணி வந்து ஆந்திராலையோ வேற எங்கேயோ நீங்க வித்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்குதுன்னா எதை நீங்க செய்வீங்க? 100 ரூபாய்க்கு இங்க வித்தா போதும் நீங்க கோயம்பேடுல கொடுத்துட்டு வந்து வீட்டுல படுத்து தூக்குவீங்களா? இல்ல ஆந்திரால வித்து வந்து அது 10 மடங்கு ஜாஸ்தி ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்களா? அது ஒரு சாதாரணமா ஒரு காய்கறி வியாபாரியே இந்த ஒரு ஐடியாலஜியில தானே வர்றான். அப்படி இருக்கும்போது சினிமாங்கிறது ஒரு பெரிய தொழில் தானே. அந்த தொழில்ல இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம் தானே, நியாயமான விஷயம் தானே. ரொம்ப நன்றி சார். எஸ் தமன் அனிருத் வந்து சர்ச்சை தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.